அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா வேரியஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் குடுத்துட்டு வரோம். ஸோ இந்த புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா, யுஜி டிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ புக்லெட். ஸோ ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்த நீங்க வாங்கிக்கலாம். இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 10 யூனிட்ஸ்க்கான எம்சிக்யூஸ் வந்து சிங்கிள் புக்லெட்ல ரெடி பண்ணி குடுத்துருப்பேன். ஸோ ஒரு எம்சிக்யூஸ் புக்லெட் உங்களுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கன்டென்ட்ட படிக்கிறீங்க. அந்த கன்டென்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் சிலபஸ் வைஸ் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான புத்தகம் தான் இது. ஸோ சிலபஸ் வைஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ எந்தெந்த கொஸ்டின்லாம் நம்ம வந்து ரெஃபர் பண்ண வேண்டியதா இருக்கும். எந்தெந்த கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. அப்படின்றதெல்லாம் இதில கொஸ்டினா கேட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட்ட வாங்கி படிங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி, பேசிக்ஸ் நம்பர் தியரி. அல்ஜிப்ரா மீன்ஸ் உங்களுக்கு வந்து இது வந்து அ டெஸ்ட் பேட்ச் சீரிஸ். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்க்கான கன்டென்ட். எல்லாமே டெஸ்ட் பேட்ச் குடுக்குறேன். ஒவ்வொரு யூனிட்டுக்கான டெஸ்ட் பேட்சும் இருக்கு. ஸோ உங்களுக்கு இருக்கிற கன்டென்ட் படிக்கிற புத்தகம் உங்க கையில இருக்கணும். அப்புறம் இந்த எம்சிக்யூஸ், அப்புறம் இந்த எம்சிக்யூஸ் முடிச்சிட்ட உடனே டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்க்கணும். ஸோ இந்த பேட்டர்ன்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா உங்களால யுஜி டிஆர்பி அப்பாயின்ட்மென்ட் எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். இது யாருக்கு அப்படின்னா, டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் சண்டே டெட் எழுதியிருப்பீங்க. அதில வந்து நெறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு சிலவங்களுக்கு வந்து கிளியர் ஆகாம இருக்கலாம். ஸோ கிளியர் பண்ணியிருக்கலான்றவங்க இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. அடுத்து ரிசல்ட் வந்த பிறகு கூட நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். இந்த புத்தகம் வந்து அவைலபிள் தான். ஓகே. அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு டெட் கிளியர் பண்ணிட்டு யுஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரியல் அனாலிசிஸ். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரியல் அனாலிசிஸ்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ரியல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் ஆகுறது 1660 சில்ற அந்த அந்த ரேஞ்சுல உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இது வந்து மெக்கானிக்ஸு, டைனமிக்ஸு, ஸ்டாட்டிக்ஸ் அந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஸோ பேரலல் ஃபோர்ஸு இதெல்லாம் இருக்கும். கப்புல்டு, நான் கப்புல்டு சிஸ்டம் இது எல்லாத்துக்குமே இது வந்து இதில எம்சிக்யூஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. ஓகே. இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு 10 யூனிட்ஸுமே சிங்கிள் புக்லெட்ல ரெடி பண்ணதா இருக்கும். மொத்தம் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, இதோ பாருங்க. 2520 ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிங்கிள் புக்லெட்ல 10 யூனிட்ஸுமே போட்டு 2500 ப்ராப்ளம் கிட்ட ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ தரமா இருக்கும். எல்லா காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸுமே சூப்பரா இருக்கும். இதுக்கான சொல்யூஷனும் குடுத்துருப்பேன். இப்போ இந்த கொஸ்டின் இருக்கா? ஹார்மோனிக் கான்ஜுகேட் ஆஃப் எக்ஸ், ஒய்க்கு என்னன்றது கேட்குறாங்க. ஸோ ஆஃப் டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சிஆர் ஈக்குவேஷன வச்சு கொண்டு வர்றது. ஓகே. இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த மேப்பிங் வந்து அப்பர் பிளேன யூனிட் சர்க்கிளா? இல்ல யூனிட் டிஸ்க்கா? இல்ல அது அப்பர் பிளேனுக்கே மேப் குடுக்குதா? அது போலது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். மோபியஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுடைய டெரிவேட்டிவ்ஸ். இந்த மேப்பிங்கோட இமேஜ் வேல்யூ சர்க்கிள் பாஸஸ் த்ரூ தி ஆரிஜின் இருந்தா அவுட்புட் இமேஜ் என்னவா இருக்கும்? அப்படின்றது. ஸோ எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஓகே. சார் இப்ப நானு சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறேன் சார். இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. பேசிக்ஸ் நெறைய கத்துக்கலாம். ஓகே. பேசிக்ஸ் முதல்ல தெரிஞ்சிருக்கணுங்க. நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா, அந்த எக்ஸாம்க்கு நீங்க மெமரி பண்ணிட்டு போக்கூடாது. ஸோ அந்த எக்ஸாமுக்கான பேசிக்ஸ் நல்லா கத்துக்கிட்டு போணும். அப்பதான் நீ எந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒர்த்தான கன்டென்ட்ட நான் குடுத்துட்டு வரேன். சேனல வாட்ச் பண்ணுங்க. எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.